ஏ சோம்பேறி கழுதைங்களா, எந்திரிங்கடி. எழுந்திக்கிறீங்களா இல்லையா? ஏமா காலங்காத்தாலே திட்டிக்கிட்டே இருக்க? டேவே நெகட்டிவா தான் போக போகுது. சை. ஏண்டி திங்கக்கிழமை 8:30 மணி வரைக்கும் தூங்குறது உனக்கு நெகட்டிவா இல்ல? நான் எழுப்புனா நெகட்டிவா? உன்ன எழுந்திரடி. ஒழுங்கத்தால அடிச்சது இல்லாம சிரிச்சிட்டு அடி இருக்க. ஏய் நாடிக்கடி. அம்மா தான் உன்னை வேணும்னே அடிச்சது. இங்க அம்மாவே இல்ல. பொய்யா சொல்ற? பொய் சொல்ற? பொய் சொல்லடி. உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. நீ ஃபர்ஸ்ட் போய் குளிப்பேன்னா உன்னை எழுப்புன. ஏண்டி உன்னை ஃபர்ஸ்ட் எழுப்புனதுக்கு நீ என்ன எழுப்புற? நீ ஃபர்ஸ்ட் போய் போடி. நீ போடி. நீ ஃபர்ஸ்ட் போய் குளி. நீ போடி. நீ போய். ஏய் இப்ப யாராச்சும் ஒருத்தங்க போறீங்களா? வேற என்ன வேணும்? வேற எங்க எந்த பிஸ்கட் இல்ல. அண்ணா மேரிகோல்ட் பிஸ்கட் இருக்கா? இருக்கு. அதை எடுத்துட்டு வாங்க. இந்தாமா. அண்ணா இதா இருக்கா? இப்போ மேரி கோல்டுக்கு பதிலா மேரி டைமண்ட்னு ஒரு ஃப்ளேவர் வந்திருக்கு. அது நினைச்சு கேட்டேன். இது எனக்கு வேண்டாம். வாங்குனதே போதும். வரேன். சரிம்மா. மாட்னடி மாட்ன. இதோ வரேன். என்னடி? ஒண்ணு புரியல. வாயில சொல்லு. இது எல்லாத்துலயும் பாதி கொடு. ஏய் என்ன பார்த்தா என்ன இளிச்ச வாயின்னு எழுதி இருக்கா? நான் கஷ்டப்பட்டு அம்மா கொடுத்த காசுல சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன். ஒன்ன மாதிரி கொடுத்தனே செலவு பண்ண நினைச்சியா? கஷ்டப்பட்டு திருன்னு சொல்லு. கஷ்டப்பட்டு வாங்கன்னு சொல்லாத. பாத்துட்டியா? நீ எனக்கு ஒழுங்கா தெரியா இல்ல அம்மிட்ட சொல்லுவா? பெரியவங்க எதுவா இருந்தாலும் முழுசா அனுபவிக்கணும்னு சொல்லிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கியா? வட்டா? இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும். தொல்லைய பெத்து வைக்க சொன்னா தொல்லைய பெத்து வச்சிருக்காங்க. இங்கதானே வச்சேன். என்னம்மா தேடிட்டு இருக்க? ஏண்டி இங்க 100 ரூபாய் வச்சிருந்த பாத்த? எது? அந்த ப்ளூ கலர்ல ஒரு நோட் இருக்குமே அதுவா? நீ 100 ரூபாய் பார்த்ததே இல்லல்ல? சரி 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 கோவப்படாத. உன் மூத்த பிள்ளை பின்னாடிதான் வரா. அவகிட்ட கேள. விலாவரியா தெரியும். என்ன டேஸ்ட்? மா பாத்தியா? 100 ரூபாய் எங்கன்னு கேட்டல்ல, அது எல்லாம் எப்படி மாறி வந்திருக்குதுன்னு பாரு. ஏய் 100 ரூபாய் எடுத்தியாடி? மா எதுமா? இந்த ப்ளூ கலர்ல இருக்குமே அந்த நோட்டா? மா எதுக்கு நீ படிக்கிற? பால்காரங்க வச்சிருந்த காசு அதே நீ எடுத்த? மா லூசாமா நீ? நானே இப்பதான் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வரேன். அவ தான் எடுத்துர்க்கா. நான் எடுத்தனா? மா வீட்ல காசு ஆட்டைய போட்டு போய் சொல்லி தப்பு பண்ணதும் இல்லாம அந்த தப்பு மறைக்க தப்பு மேல தப்பு பண்றா. யார் கையில ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்த்து நீயே ஒரு நியாயத்தை சொல்லு. வர வர 2 பேருக்கும் கொழுப்பு ஏறிடுச்சு. வரேன் இரு. முழுசா வேணும்னு கேட்டேல்ல, இதையும் நீ முழுசாவே வாங்கு. காசு எடுத்து இருமா. நான் வேணா இதெல்லாம் எடுத்து ஒத்துக்கிறேன். ஆனா இவ கடையில என்ன பண்ண தெரியுமா? என்ன அம்மாவே ஏத்து பேசுறியா? பாத்தியா? காசு எடுத்தது அவளே ஒத்துக்கிட்டா. என்ன நின்னுட்டு இருக்க? அடி அவளே. காசு எடுத்து கதைய சொல்லிட்டு இருக்க. என்னலாம் நடக்குது இது? நம்ம காசு எடுத்து வீட்ல. நாங்கலாம் சாப்பிட்டோம்மா. நீ சாப்பிட்டியா? மாப்பிள்ள நான் இங்க இல்ல, வெளியே போயிட்டேன்னு சொல்லிடு. மாப்பிள்ள இப்பதாம்மா வெளியே போயிருக்காரு. மா கால் ஒன்று வருது, நான் அப்புறமா கூப்பிடுறேன்.
சொல்லுடி உமா. உமாவா? சரி நான் வந்துடுறேன். ஏமா ஆ? உமாவா? குடு, நான் பேசிட்டு குடுக்குறேன். ஆ? ஆ, எனக்கு தெரியும்யா. எங்க அம்மா கிட்ட பேச சொன்னா மட்டும் உனக்கு பேச முடியல. உமா கேக்குதா உனக்கு? உமா கேக்குதா? உமா கேக்குதா உனக்கு? உமா கேக்குதா? அடிக்காதம்மா, அடிக்காத. ஐயோ. கொஞ்சம் குடி. மா, எனக்கு ஒரு தோசை எடுத்துட்டு வாமா. ஏண்டி இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தா அப்ப யாரும் வரல? 2 பேரும் ஒரே நேரத்துல இருந்து உட்காந்துட்டு எனக்குன்னு கேட்டா எனக்கு நான் 10 கையா இருக்கு. ஒரு தோசையா தான் கொடுக்க முடியும். ஏமா, எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டே இருக்க? பொறுமையாவே பேச தெரியாதா உனக்கு? ஆமா, 2 மகாலட்சுமியா பெத்து போட்டிருக்கேன். அப்படியே உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிறதுக்கு. பெத்தது 2 தருதுறீங்க. மா, அவ கிடக்குறாமா. அவ ஒரு லூசு. இவ அருமை தெரியாதவ. உன்ன மாதிரி நல்ல அம்மா எங்கயாவது இருக்காங்களா? நீதான் நல்ல அம்மா. போ, எனக்கு ஒரு சூடா தோசை எடுத்துட்டு வா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன இப்போ ஒரு உலா தோசை வேணும். அதுக்கு தானே இவ்வளவு டைலாக் பேசிட்டு இருக்க. முகரைய பார்த்தாலே தெரியுது. ஏண்டி ஐஸ் வச்சா மட்டும் ஸ்பெஷலா சட்னி வந்து தர மாட்டாங்க. மூடிக்கிட்டு பேசாம இரு. உனக்கு பொறாமடி. இந்தாடி. மா, என்னம்மா இது? என்னம்மா எனக்கு மட்டும் பிஞ்சு தோசை குடுக்குற? ஏண்டி தோசை சுடும்போது 1 இப்படி கிழிஞ்சுதான் வரும். அதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க. அவளுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் நல்ல தோசை. உன் மூத்த பிள்ளைனா உனக்கு வசதி, நான் மட்டும் இளைச்ச வாய். அதனால தான் அப்படி பண்றேன். ஏண்டி இப்ப என்ன உனக்கு? நல்ல தோசை தானே வேணும். இரு சுட்டு கொண்டு வரேன். அதுக்கு இவ்வளவு அலப்பறை பண்ணிட்டு இருக்க. எப்ப பாரு இவளுக்கு மட்டும் நல்ல தோசை. இப்ப என்னடி ஒரு தோசைக்கு இவ்வளவு பேச்சு பேசுற? இப்ப என்ன பிக்கா தோசை வேணும் அவ்வளவுதானே? இந்தா தின்னு தொலை. எவ்ளோ நல்லவளா நிக்கி நீ. என்னடே? பிக்காத தோசை தானே கேட்ட? அப்ப அப்படியே வாய்க்குள்ள போடு. லூசாடி நீ. பிக்காம யாரால சாப்பிட முடியுமா? பிச்சு தானே சாப்பிட முடியும். அப்ப இதுக்கு பிக்காத தோசை கேட்ட? இப்ப நீ அப்படியே தானே சாப்பிடுற. வாடி. ஏய் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் முடிய வாரி இப்படி கீழே போடாதேன்னு. பொம்பளை பிள்ளையா நீ? கொஞ்சமா சரி இருக்கா? பொழுது போனதுக்கு அப்புறம் தலையே வராதுன்னு சொல்லிருக்கேன் நானு. ஒரு வேலையை செய்ய மாட்டேன், பெருக்கவும் மாட்டேன். முடிய மட்டும் குப்பையா போடு. எட்ரி முதல்ல வந்து பிறந்திருக்கு பாரு புள்ள. சே வீடா இது? ஏய் ஏய் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நைட் டைம் நகை வெட்டாதேன்னு. ஒரு வாட்டி சொன்னா புத்தி வராதா? உன்னால வீட்டுக்கு தரதர முடிச்சிட்டு இருக்கு. உங்க அக்காவும் இருக்கல ஏன்னா ஒழுக்கமா இருக்கா. அவளை பார்த்து கத்துக்கோ. கொடுங்க இப்ப பாரு விளங்காத வேலையை பண்ணிட்டு. என் மேல யாருக்குமே பாசமே இல்ல. இந்த வீட்டை விட்டே நான் போறேன். இந்தா என்னது இது? லெட்டர். அம்மா சீக்கிரம் இங்க வாங்க. ஏய் ஏய் என்ன கத்திட்டு இருக்க? அம்மா உன் பொண்ணு லெட்டர் எழுதி வச்சிட்டு இவன் கூட ஓடி போக பாக்குறா. ஏடி இப்பதான் வெளியில எங்க அடி வாங்குன? அடி வாங்க புத்தி வரல? மா, அவதான் போய் சொல்லிட்டு இருக்கானா நீ நம்பிக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணும் ஓடிலாம் போல. இந்த வீட்ல யாருக்குமே என் மேல பாசமே இல்ல. அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். அம்மா ஓடி போறது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே தைரியமா லெட்டர் கொடுக்குறா. நீ கண்டிக்கிற லட்சணம் அப்படி பாரு எப்படி திமில ஆடுறா. ஏய் என்னடி ஆல்ரெடி மிரட்டிட்டு இருக்க? எப்ப பாரு மேக்கப் போட்டு போன் பேசிட்டு இருக்கும்போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு. ஏண்டி ஒழுங்கா வீட கூட்டி பெருக்க சொன்னாலே வேலை செய்ய துப்பு இல்ல. நீ வீட்டை விட்டு வெளியே போய் பிச்சை எடுக்க கூட லாக்கி இல்ல. பசி தாங்க முடியாம நீயே ரெண்டால வீடு தேடி வருவ. யோ மா, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்பவே மாட்டேங்கிற. அவள நம்புற, என்ன நம்ப மாட்டேங்கிற. இப்படி எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்க. அதனாலதான் இந்த லெட்டர் எழுதி வச்சிட்டு இவன் கூட ஓடி போக பிளான் பண்றாமா. இவ்ளோ தைரியம் இருந்தா ஏதோ கடுக்குற வாட வருது.